எல்லா புகழும் முருகனுக்கே. வணக்கம் நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம எந்த எண்ணை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, 5ஆம் எண் வரிசையில் எண் 41 அதனோட சிறப்புகளையும் பண்புகளையும் இந்த தொடர்ச்சியாக இந்த விழியத்தில் பார்க்கலாம் வாங்க. இந்த 5 எண் வரிசையிலேயே இந்த 41ஆனது உயர்வானதாக சொல்லப்படுது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா, இது ஒரு தனித்தன்மை வாய்ந்த ஒரு எண்ணாக சொல்லப்படுது. இந்த 41ஆனது ஒரு நியூட்ரல் நம்பர், ஒரு நடுநிலையான ஒரு எண், கெடுதலை பெரிதும் ஏற்படுத்தாத ஒரு எண்ணாக சொல்லப்படுது. எண்கணிதத்தில் 41 எல்லாருமே பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. 9 தவிர 9 எண்காரர்களை தவிர அனைத்து மக்களுமே 41 பயன்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பொதுவான கருத்து ஒன்று சொல்லப்படுது. ஒரு சாத்வீகமான ஒரு எண், ஒரு அமைதியான ஒரு எண்ணாக சொல்லப்படுது. மற்றும் இதனோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஜன ஆகர்ஷணம். மக்கள் இந்த எண் இருந்ததுன்னா மக்கள் அதிகப்படியான கூடுவாங்க. ஜன ஆகர்ஷண எண்ணம் உதாரணமாக என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, திருப்பதி பாலாஜி சொல்லலாம். இப்போ வெங்கடேஸ்வரா அப்படின்னு நம்ம எழுதும்போது அது எண் 41 குறிக்கும். மக்கள் இப்போ அளவிதமான ஒரு நாளைக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் மக்கள் அந்த திருப்பதி மலைக்கு போயிட்டு வராங்க. அப்போ ஜன ஆகர்ஷணம் என்றைக்குமே இருக்கக்கூடிய ஒரு எண்ணாக இது சொல்லப்படுது. 4 ஃபேம்னா புகழ், 1 லீடிங் கெப்பாசிட்டி, தலைமை பண்பு. இந்த புகழும் தலைமை பண்பும் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு எண்ணா அமைஞ்சு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் அப்படின்றது ஒரு பொதுவான விதி. இது ஒரு நியூட்ரல் நம்பர் தான். எந்த வழியிலையாவது ஒரு மேன்மை, ஒரு சிறப்பை கொடுத்துரும். இந்த எண்ணில் பெயர் அமைச்சோன்னா மேன்மை தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு எண்ணாக, அதிர்ஷ்டகரமான ஒரு எண்ணாக சொல்லப்படுது. சரி, இப்போ இதுக்கான ஜோதிட அமைப்பு பார்க்கலாம். இது ஜென்ரலாக இந்த எண்ணில் பெயர் அமைக்கும் போது ஒரு மென்டல் மெச்சூரிட்டியை கொடுத்துரும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ இதுக்கான ஜோதிட அமைப்பு என்ன அப்படின்னு பார்க்கலாம். எண் 41 அப்படின்னு சொல்லும்போது அதோட சூட்சும எண்ணானது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா 45 போது சிம்மத்தில் செவ்வாய் வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பை காட்டுது. சிம்மத்தில் செவ்வாய் போது அது உஷ்ணகணமான ஒரு இடம். அந்த இடத்துல செவ்வாய் வேலை செய்யும்போது ஒரு நல்ல பலனை கொடுக்குது. காரணம் என்ன அப்படின்போது, கடகத்தில் செவ்வாய் நீச்சம், சிம்மத்தில் இருக்கும்போது ஒரு நல்ல நிலைமையில் இருப்பார். ஸோ தொழில் சார்ந்த அமைப்பு அதனுடைய 7ஆம் பார்வையாக 11ஐயும் பார்க்கக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. ஸோ லாபகரமான ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. இது பிரமிட் நம்பராக 41 அப்படின்னு பிரமிட் நம்பராக வரும்போது இது சிம்மத்தில் புதன் இருக்கிறத அமைப்பை காட்டுது. அதுக்கேற்ற பலனையும் நம்ம எடுத்துக்கோம். அது ஒரு சிறந்த பலனாக சொல்லப்படுது. குமாரசாமியத்தின் அடிப்படையாக பார்க்கும்போது 41 அப்படின்னும்போது அது என்ன 5 என்ற எண்ணானது குமாரசாமியத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது குரு குறிக்கக்கூடிய ஒரு எண். ஸோ அப்போது சிம்மத்தில் குரு இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பை எடுத்துக்கணும். ஸோ அதுவும் ஒரு சிம்மத்தில் குரு இருக்கிறதுன்றது குரு வலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ரிஷபம், சிம்மம், தனுசுன்றது குரு வலயம்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல குரு இருந்ததுன்னா ஒரு சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்றது ஒரு கருத்து. ஸோ அப்படியும் எடுத்துக்கலாம். இந்த எண் பெயரெண்ணா அமையறதை விட பிரமிட் நம்பராக அமைஞ்சதுன்னா ஒரு சிறப்பான ஒரு உயர்வை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பெயரெண்ணா அமையும் போது அது ஒரு 30% வேலை செய்யும். பிரமிட் நம்பராக அமையும் போது அது ஒரு 70% வேலை செய்யக்கூடிய ஒரு எண்ணாக சொல்லப்படுது. சரி, பெயர் 41 அமைச்சிக்கிறோம். அப்போ நம்மளோட இனிஷியலோடு சேர்த்து வரும்போது 41னா இப்போ 6 இனிஷியலில் இருக்குது. UVW அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. பெயரோட கூட்டு எண் 35 வருது. 6 35னா சரியான ஒரு பலன் கொடுக்காது. அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ இனிஷியல் 5ல் இருக்குது. 5EXHN இதெல்லாம் 5 இருக்கக்கூடியது. அந்த மாதிரி இனிஷியல் அமைஞ்சு பெயரானது 36ல் இருக்குது. அப்படின்போது அதோட கூட்டு 5 + 36னா அது ஒரு பெருசாக ஒரு பலனை கொடுக்காத மாதிரி சொல்கிறாங்க. CLS அப்படின்னும் போது இனிஷியலாக பெயரோட கூட்டு எண் 38 அமைதுன்னும் போது 3 38ன்றது அதோட காம்பினேஷன் சேர்ந்து 41 வந்ததுன்னா அது ஒரு சரியான ஒரு நல்ல பலனை கொடுக்காது. இதெல்லாம் பல காரணங்களை நம்ம உள்ளடக்கி பார்த்து சரியான முறையில் பேர் அமைச்சோன்னா ஒரு நல்ல ஒரு அமைப்பு ஏற்படும். இது பெயரெண்ணா அமைகிறத விட சூட்சும எண்ணா பிரமிட் நம்பராக அமைஞ்சதுன்னா ஒரு சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இன்னொரு உதாரணம் என்ன சொல்லலாம் இதனோட சிறப்பு அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு மரமோ ஒரு செடியோ பட்டு போகிற மாதிரி இருக்குது. ஒரு தொட்டிலையோ ஒரு மரமோ செடியோ பட்டு போகிற மாதிரி இருக்குன்னா, இந்த 41யோ இல்லை இந்த 33ன்ற அது 6 வரிசையில் ஒரு சிறந்த எண்ணா சொல்லப்படுது.
33யோ இல்லை 41யோ அதுக்கு வந்து நம்பராக கொடுத்தோன்னா, இப்போ ஒரு ஸ்டிக்கரில் பேர் எழுதி அதில் ஒட்டி வச்சாலோ இல்லை பெயிண்ட் பண்ணி வச்சாலோ அந்த எண்ணானது அந்த செடியானது வந்து அந்த மரத்தை வந்து வாழ வைக்கக்கூடிய ஒரு தன்மை. ஒரு பட்டு போகிற நிலையில் இருக்கக்கூடிய உயிர் இருக்குது அந்த செடிக்கு. பட்டு போகிற நிலையில் இருந்தால் கூட இந்த எண்களை நம்ம வைக்கும்போது அது பிழைச்சிக்கும். அந்த எண்ணெய் அந்த செடியானது வந்து மரமானது வந்து பிழைச்சிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு ஒரு தன்மையோட ஒரு டிவைன் பவரோடு இருக்கக்கூடிய ஒரு எண்ணாக சொல்லப்படுது. இந்த எண்ணில் பேர் அமைச்சுன்னா ரொம்ப பெரிய, இப்போ எனக்கு எந்த எண்ணுமே தெரியல, எந்த எண்ணெய் அமைச்சாலும் வந்து எனக்கு தவறாக அமையுது அப்படின்னும் போது இது வந்து பெரிதும் கெடுதலை ஏற்படுத்தாத ஒரு எண்ணாக சொல்லப்படுது. இந்த மேற்சொன்ன காரணங்கள் தான் வந்து இந்த 41 சிறப்பான ஒரு எண்ணாக சொல்கிறதுக்கு காரணமாக அமையுது. காஞ்சி மகாபெரியோரின் பாதம் பணிந்து வேறொரு பதிவில் மற்றும் ஒரு தலைப்பில் உங்கள் அனைவரும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஜயகுமார். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.